டுடே எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட மார்க் டெஸ்ட் நம்பர் 1. ஸோ இன்னைக்கு ரீசனிங் செக்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 35 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 9 people P2X are sitting in a straight line, some of them facing north, some of them facing south. All the given information is not necessarily in the same order. ஒரு லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல 9 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ இதில் இப்போதைக்கு டைரக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ண வேண்டாம். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆர் பசில், ஸோ எந்த கொஸ்டினாக இருந்தாலும் ஸோ ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அந்த கொஸ்டினை ஒரு தடவை ஸ்பீடாக ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணும்போது எந்த லைனை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இதுதான். P sits second from one of the extreme end of the line. ஸோ பியோட பொசிஷன் நமக்கு 2 பாசிபிலிட்டியில் வரலாம். அதனால 2 பாசிபிள் டயக்ராம் போடலாம். ஸோ பியோட பொசிஷன் செகண்ட் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீம் எண்டு. ஸோ பியோட பாசிபிலிட்டி ஃபர்ஸ்ட் ரைட் சைட்ல இருந்து செகண்ட் பிளேஸ், செகண்ட் பாசிபிலிட்டி லெஃப்ட் சைட்ல இருந்து செகண்ட் பிளேஸ். நெக்ஸ்ட் பி ரிலேட் பண்ணி வேற ஏதாவது லெட்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஆர் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆர் சிட்ஸ் தேர்ட் டு ரைட் ஆஃப் பி. ஸோ பியோட ரைட் சைட்ல தேர்ட் பிளேஸ்ல ஆர் வரணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பி சவுத் சைடை பார்த்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், ஸோ இந்த இடத்துல ஆர் வரும். செகண்ட் பாசிபிலிட்டி நார்த்தை பார்த்துருந்தா தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், ஸோ இந்த இடத்துல ஆர் வரும். ஸோ இப்போதைக்கு ஆரோட டைரக்ஷன் தெரியாது. ஆர் அண்ட் எஸ் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் இருக்கு. 2 people சிட் பிட்வீன் ஆர் அண்ட் எஸ். ஸோ ஆருக்கும் எஸ்ஸுக்கும் இன் பிட்வீன்ல 2 people இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில எஸ்ஸுக்கு இந்த பொசிஷன் தான். ஓகே, அதே மாதிரி தான் செகண்ட் பாசிபிள் டயக்ராம்லையும் எஸ்ஸோட பொசிஷன் ஆர்ல இருந்து 2 கேப் விட்டுட்டு எஸ்ஸோட பொசிஷன் இந்த இடத்துல தான் வரும். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா யூ சிட்ஸ் செகண்ட் டு ரைட் ஆஃப் எஸ். ஸோ எஸ்ஸோட செகண்ட் ரைட்ல யூ வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில எஸ் நார்த்தை பார்த்துருந்துச்சுன்னா அதோட செகண்ட் ரைட்டு இந்த இடத்துல யூ பிளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் பாசிபிலிட்டியில எஸ் சவுத்தை பார்த்துருந்துச்சுன்னா செகண்ட் பிளேஸ் யூ இந்த இடத்துல வரும். ஸோ யூ சிட் செகண்ட் டு ரைட் ஆஃப் எஸ். பி சிட்ஸ் செகண்ட் டு ரைட் ஆஃப் யூ. ஸோ யூவோட செகண்ட் ரைட்ல டி பிளேஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில யூ நார்த்தை பார்த்துருந்துச்சுன்னா அதோட செகண்ட் பிளேஸ் இந்த இடத்துல ரைட் வரும். ஸோ செகண்ட் பாசிபிலிட்டியில யூ சவுத்தை பார்த்துருந்துச்சுன்னா அதோட செகண்ட் ரைட்ல டி. நெக்ஸ்ட் லைன் டபிள்யூ இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் டி. அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில டபிள்யூட பொசிஷன் இங்கே வரும். தென் செகண்ட் பாசிபிலிட்டியில டிக்கு பக்கம் டபிள்யூ. ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 3 வேக்கன்ட் சீட்டு தான். ஸோ அதில் பேலன்ஸ் இருக்கிறவங்க கியூ வி அண்ட் எக்ஸ். ஸோ கியூ அண்ட் வியை ரிலேட் பண்ணுற மாதிரி இந்த லைனை எடுத்துக்கலாம். கியூ சிட்ஸ் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் வி. அப்படின்னா கியூக்கும் விக்கும் இன்பிட்வீன் கேப்ல ஒரு சீட்டு தான் இருக்கணும். நெக்ஸ்ட் லைன்ல எக்ஸ் டஸ் நாட் ஃபேஸ் சவுத்னு சொல்லியிருக்காங்க. கியூ சிட்ஸ் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் வி, அதாவது வியோட லெஃப்ட் சைட்ல 1 சீட் கேப் விட்டுட்டு கியூ லெஃப்ட் சைட்ல வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனும் செகண்ட் டயக்ராம்ல இந்த பொசிஷன் மட்டும்தான் நமக்கு கியூ அண்ட் விக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல எக்ஸை நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகே, ரைட் மோஸ்ட் எண்டு. செகண்ட் டயக்ராம்ல லெஃப்ட் மோஸ்ட் எண்டு. ஸோ எக்ஸ் டஸ் நாட் ஃபேஸஸ் சவுத்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஃபேஸிங் நார்த். தென் கியூ அண்ட் வியை நம்ம பிளேஸ் பண்றதுக்கு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ எய்தர் கியூ வி ஆர் கியூ வி. ஓகே, ஸோ லெஃப்ட் ரைட். பட் கியூ அண்ட் விக்கு 2 பாசிபிலிட்டிஸ் வருது. ஸோ அதனால இப்போதைக்கு அதை பிளேஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா கியூ அண்ட் வியோட டைரக்ஷன் நமக்கு இப்போதைக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது லைன் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா பர்சன் சிட்டிங் அட் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் ஃபேஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்ல இருக்கிறவங்க ஆப்போசிட் டைரக்ஷனா இருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில எக்ஸ் ரைட் மோஸ்ட் சைட்ல நார்த் பார்த்துருக்கு. அப்படின்னா லெஃப்ட் எண்ட்ல இருக்கிறவங்க சவுத் டைரக்ஷனை பார்த்துருப்பாங்க. செகண்ட் பாசிபிலிட்டியில லெஃப்ட் எண்ட்ல எக்ஸ் நார்த் பார்த்துருக்கு. அப்போ ரைட் எண்ட்ல இருக்கிறவங்க சவுத்தை பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட் லைன் இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் யூ ஃபேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா யூக்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஒருத்தர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா யூக்கு நெய்பர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அன்னோன் பர்சன் தென் ஆர். ஸோ இவங்க 2 பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்ல இருப்பாங்க. நெக்ஸ்ட் போத் யூ அண்ட் டி ஃபேஸ் த சேம் டைரக்ஷன். ஸோ யூ அண்ட் டி சேம் டைரக்ஷனை பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில யூ நார்த் டைரக்ஷன், ஸோ டி ஆல்சோ நார்த் டைரக்ஷன். செகண்ட் பாசிபிலிட்டி யூ சவுத்,
So T also south direction. Next line, immediate neighbors of S face in the direction opposite to that of S. அதாவது எஸ்க்கு இமிடியேட்டா நெய்பரா இருக்கிறவங்க எஸ் என்ன டைரக்ஷன்ல பார்த்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல எஸ் நார்த் டைரக்ஷனை பார்த்துருக்காங்க அப்படின்னா எஸோட நெய்பர்ஸ் சவுத் டைரக்ஷன்ல இருக்கணும். ஸோ ஆல்ரெடி எஸோட லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க சவுத் தான். ஸோ ரைட் சைட்லயும் சவுத் டைரக்ஷன் தான். ஸோ செகண்ட் பாசிபிலிட்டி எஸ் சவுத் டைரக்ஷன் அப்படின்னா அவங்களோட நெய்பர்ஸ் நார்த் டைரக்ஷன்ல இருக்கணும். ஆனா ரைட் எண்ட்ல இருக்கிறவங்க சவுத் டைரக்ஷன்ல இருக்கிறதால இந்த பாசிபிலிட்டி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளால கியூ அண்ட் வியை பிளேஸ் பண்ண முடியும். ஸோ சவுத் டைரக்ஷன்ல பார்த்துருக்கதால அதோட லெஃப்ட் சைட்ல செகண்ட் பிளேஸ்ல கியூவை நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் யூ ஃபேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது யூக்கு இமிடியேட்டா பக்கத்துல இருக்கிறவங்க ஒருத்தர் ஆப்போசிட்ல இருப்பாங்க. அதாவது கியூ பாத்தீங்கன்னா சவுத் டைரக்ஷன்ல இருக்குன்னா ஆர் நார்த் டைரக்ஷன்ல பார்த்துருக்கணும். ஸோ இதுதான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் வி வித் ரெஸ்பெக்ட் டு டபிள்யூ? ஸோ டபிள்யூட பொசிஷன் இந்த இருக்கு. ஸோ டபிள்யூல இருந்து வி பார்த்தீங்கன்னா 6th பொசிஷன் ரைட் சைட்ல வருது. ஸோ ஆன்சர் இஸ் 6th டு த ரைட். ஆப்ஷன் 5. செகண்ட் கொஸ்டின், ஹூ சிட்ஸ் 4th டு ரைட் ஆஃப் கியூ? ஸோ கியூவோட பொசிஷன். ஸோ இதோட 4th பொசிஷன்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நன். ஆப்ஷன் 5. Next one, 4 of the following 5 option are alike in a certain way. Find the odd option. இந்த 5 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா SUTXP. ஸோ SUTXP. ஸோ இந்த மார்க் பண்ணியிருக்கிற லெட்டர்ஸை மட்டும் பாருங்க. அதுல P மட்டும்தான் சவுத் டைரக்ஷன், மற்ற 4 லெட்டர்ஸும் நார்த் டைரக்ஷனை பார்த்துருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் P. Then how many people are sit between W and S? Wக்கும் Sக்கும் in between கேப்ல எத்தனை பேர் இருக்காங்க? So 4 letters இருக்கு. So option 4 is the right answer. Next question, who among the following sit at the extreme ends? So extreme endsல இருக்கிறவங்க V and X. So option 2 is the right answer. So next பாத்தீங்கன்னா syllogism statement பாத்தீங்கன்னா all yellow is red. So all yellow is red. Next is some yellow is color. So some part of yellow is color. Next statement, no color is blue. So no color is blue. Last statement, some blue is green. So some part of blue is green. Conclusion பாத்தீங்கன்னா first some red is color. So red ஓட கொஞ்சம் பார்ட் கலர் கூட இருக்கணும். So some part of redங்கிறது கலர் தான். So first conclusion follow. Second conclusion, some yellow is definitely not blue. அதாவது some part of yellow is not blue. எல்லோவோட கொஞ்சம் பார்ட்டு ப்ளூ கூட நாட் ரிலேஷன் இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஷேட் பண்ணியிருக்கிற பார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லோவோட சம் பார்ட்டு நாட் ரிலேட்டட் வித் ப்ளூ. ஏன்னா ப்ளூவும் கலரும் நோ ரிலேஷன்ல இருக்கு. ஸோ இந்த கலரோட கொஞ்சம் பார்ட்டு எல்லோ கூட ரிலேட் ஆயிருக்கு. ஸோ அந்த பார்ட்டை தான் நாம சம் பார்ட் ஆஃப் எல்லோ இஸ் நாட் ரிலேட்டட் வித் ப்ளூ அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் ஆல்சோ ஃபாலோஸ். தென் தேர்ட் கன்க்ளூஷன் சம் கிரீன் இஸ் ப்ளூ. கிரீனோட கொஞ்சம் பார்ட் ப்ளூ கூட இருக்கு. ஸோ தேர்ட் கன்க்ளூஷன் ஆல்சோ ஃபாலோஸ். தென் ஃபோர்த் கன்க்ளூஷன் சம் ரெட் இஸ் எல்லோ. ஸோ ரெட்டோட கொஞ்சம் பார்ட் எல்லோ கூட இருக்கணும். ஆக்சுவலா ஆல் பார்ட் ஆஃப் எல்லோ இன்சைடு ரெட் தான். அப்படின்னா நம்ம ரெட்டோட கொஞ்சம் பார்ட் எல்லோங்கிறது கரெக்ட் தான். ஸோ ஃபோர்த் கன்க்ளூஷன் ஆல்சோ ஃபாலோஸ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா all conclusion follows. So option 5 is the right answer. Next question, statement some copies are pens. Diagram some copy are pen. Next statement, no pen is paper. So no pen is paper. Next, all papers are pencils. So all papers are pencils. Next, no paper is a color. So paper and color ku no relation. So idan final diagram. Conclusion, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சம் பென் பீயிங் பென்சில் இஸ் அ பாசிபிலிட்டி. அதாவது பென்னோட கொஞ்சம் பார்ட்டாவது பென்சில் கூட இருக்கு. ஆக்சுவலா டயக்ராம் பாத்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பருக்கு மட்டும்தான் நோ ரிலேஷன் இருக்கு. பட் பென் அண்ட் பென்சிலுக்கு எந்த ரிலேஷனும் நமக்கு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணல, அதாவது ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணல. ஸோ பென் அண்ட் பென்சில்ஸ் ரிலேஷன்ஷிப் அன்னோனுங்கிறதால இது ரெண்டுமே பாசிபிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சம் பார்ட் ஆஃப் பென் ரிலேட்டட் வித் பென்சிலுங்கிறது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். செகண்ட் கன்க்ளூஷன் நோ கலர் இஸ் பென்சில். ஸோ டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா பேப்பர் அண்ட் கலர் தான் நோ ரிலேஷன்ஷிப். பட் பென்சில் அண்ட் கலர் டோட்டலாகவே நோ ரிலேஷன்ஷிப்ல கிடையாது. பென்சிலோட கொஞ்சம் பார்ட் மட்டும்தான் நாட் ரிலேட்டட் வித் கலர். ஓகே, ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகணும்னா
பென்சிலோட 100% கலர் கூட நோ ரிலேஷன்ல இருக்கணும். ஆனா அப்படி கிடையாது. ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் நாட் ஃபாலோஸ். தேர்ட் கன்க்ளூஷன் சம் பென்ஸ் ஆர் காப்பீஸ். ஸோ பென் அண்ட் காப்பி சம் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஸோ பென்னோட கொஞ்சம் பார்ட்டு காப்பி கூட இருக்கு. ஸோ தேர்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் கன்க்ளூஷன் நோ காப்பி இஸ் எ பென்சில். இதில் காப்பி அண்ட் பென்சில் ஸோ இது ரெண்டுமே 100% ஒருத்தர் நாட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். ஆனால் அப்படி கிடையாது. ஸோ ஃபோர்த் கன்க்ளூஷன் நாட் ஃபாலோஸ். ஸோ கன்க்ளூஷன் 1 and 3 only follow. So option 1 is the right answer. Next question. All cars are scooters. All cars are scooter. All scooters are trucks. All scooters are trucks. No scooter is vehicle. No scooter is vehicle. Some vehicles are cycles. Some vehicles are cycles. Next conclusion, some cars are vehicles. Some cars are vehicle, not follows. Second conclusion, some trucks are vehicle. Some trucks are vehicle, not follow. Third conclusion, no scooter is cycle. Scooter and cycle, no relation. So the follow agadu. Then fourth conclusion, some trucks are cycles. So trucks oda konjam part cycles kuda irukanu pathina illa. So not follow. So இதுல எதுவுமே ஃபாலோ ஆகாது. பட் இந்த மாதிரி சம் அண்ட் நோ கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அதுல எய்தர் ஆர் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு.